வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் அம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. கடகராசி, பூச நட்சத்திரம், துலாம் லக்னம். கடகராசி, பூச நட்சத்திரம், துலாம் லக்னம். அம்மா ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணும்? இல்ல மேல் படிப்பு பத்தி கேட்கணும். ஹலோ அம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. பூச நட்சத்திரம், கடகராசி. நீங்கள் துலா லக்னமா கன்னியா லக்னமான்றதும் டவுட்டு. 5 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. இப்போ கிட்டத்தட்ட 30-34 வயசாச்சு. திண்டுக்கல்லேருந்து எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கோங்கய்யா. 8 வருஷமா கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். 8 வருஷமாக கோயம்புத்தூரில் தான் இருக்கிறீங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்கய்யா, எனக்கு எதுவும் இருந்தது இல்லை. இருந்ததுங்க, இப்போ இந்த மாதிரி எதுவும் இல்லைங்கய்யா. பொதுவாக ஏன்னா உங்களுக்கு இப்போ கேது திசை நடக்குது. கேது திசை உங்களுக்கு உபய வீட்டில் இருக்கிறாரு. ஏற்கனவே நடந்த புதன் கூட உங்களுக்கு சர வீட்டில் தான் இருக்குது. உங்களுடைய லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. இப்போவே திண்டுக்கல்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி கோயம்புத்தூருக்கு போயிட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா. இந்த அமைப்பில் சுக்கிரதசை ஆரம்பித்தா உங்களை தூர இடத்திற்கு நகர்த்தம் 2028க்கு பிறகு. ஐயா, இப்போ எனக்கு மேல் படிப்பு ஆகஸ்டுக்கு அப்புறம் எழுதுனங்கய்யா. ஆனா நினைச்ச ஃபீல்டு எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ அதான் நான் இப்போ கிடைக்கிறத எடுத்துக்கலாமா, இல்ல மே ஜூனுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து ஒரு 6 மாசத்துல எக்ஸாம் வரும், அது வெயிட் பண்ணி எடுக்கலாங்களா? ஏன்னா இப்போ ஒர்க் பண்ற பிளேஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்குங்கய்யா. ஏங்கம்மா, இப்போ உங்களுக்கு கேதசையில் ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு புக்திகளில் கேதசையில் இப்போ உங்களுக்கு சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த லக்னமாக இருந்தாலும் அதே புக்தி தான் நடக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் முன்ன பின்ன பிறந்திருப்பீங்க. கேது தசை புதன் புக்திக்கு பிறகு உங்களுக்கு நல்ல அமைப்பு. சுக்கிர தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ என்ன இது படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது என்ன கேள்வி எனக்கு தெளிவாக கேளுங்க. இல்லைங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் 8 வருஷமா கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. B.Ed முடிச்சிருக்கிறீங்களா? எம்பிபிஎஸ். ஆமாங்க. சரி, இப்போ மேல் படிப்பு எழுதி நான் நினைச்ச ஃபீல்டு கிடைக்கலங்கய்யா. எம்டியில் கிடைக்கலையா? ஆமாங்கய்யா. சரி, அதான் இப்ப நான் வெயிட் பண்ணி 6 மாசம் கழிச்சு திருப்பி வரும். அப்போ படிச்சா கண்டிப்பா நான் நினைக்கிறத போகலாமா, இல்ல இப்ப கிடைக்கிறத எடுத்துக்கலாமா? 6 மாசம் கழிச்சு வர்றது உங்களுக்கு இதை விட நல்லா இருக்கும்மா. அப்படிங்களாயா? 6 மாசம் கழிச்சு வர்றது. ஏன்னா இப்ப சனியை விட உங்களுக்கு புதன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் கேது தசை புதன் புக்தியில. அதை விட முக்கியம் 2027 சுக்கிர தசை ஆரம்பிக்குது. சரிங்க. நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. கன்னியா லக்னமா தான் இருக்கும். தூர இடங்கள்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? ஓகே ஓகே. எம்டிக்காக சீட் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சீனியர், அது மேலதிகாரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அதான் வேற இடம் மாறலாமான்னு ஒரு யோசனை இருக்குங்கய்யா. மாறிட்டு படிக்கலாமா? கேது தசையில இப்ப இருக்கிற இடத்துல நீங்க இல்ல 2027 இருந்து. அப்ப அடுத்த வருஷம் 8வது மாசத்துக்கு பிறகு புதன் புக்தியிலேயே உங்களுக்கு மாற்றம் வந்துவிடும். அடுத்த செப்டம்பருக்கு பிறகு நீங்க இங்க இப்ப இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. சரிங்க. இப்ப இருக்கிற இடத்தை விட்டு மாறி படிக்கலாமா அப்படின்னு? படிங்கம்மா, படிங்க. 2027 இருந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சரிங்கய்யா. அதான் எந்த ஃபீல்டு போற, எனக்கு ரேடியாலஜி, தோல் மருத்துவம், இது ரெண்டும் இன்ட்ரெஸ்டிங்கய்யா. தோல் தாமா உங்களுக்கு. சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிகமாக வலுத்து சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாரு. ரேடியாலஜி இந்த இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதான் டெர்மிட்டாலஜியும் தோல் ஒன்று தானம்மா. டெர்மிட்டாலஜி தானே தோல்? ஆமாமாங்க. ரேடியாலஜி அனஸ்தீசியாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்கய்யா. ரேடியாலஜி எக்ஸ்ரே சம்பந்தப்பட்டது, அனஸ்தீசியா, டெர்மிட்டாலஜி இது சம்பந்தப்பட்ட துறைகளில் தாம்மா கண்டிப்பாக வருவீங்க. கிடைச்சா தைரியமா விட்டுடலாமாங்கய்யா? விட்டுட்டு அடுத்து படிக்க உட்காரலாம். 6 மாதத்திற்கு பிறகு படிங்கம்மா. உங்களுக்கு புதன் புக்தியில கண்டிப்பா நல்லது நடக்கும், கவலையே படாதீங்க. மன உளைச்சல் ரொம்ப இருக்குங்கய்யா. அது பூச நட்சத்திரம். கடந்த 3 வருஷமா உங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. சரிங்கய்யா. 3 வருஷமா உங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர். சுக்கிர தசை எனக்கு நல்லா இருக்குங்கய்யா. நல்லா இருக்காது, பிரமாதமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒண்ணு நீங்க கன்னியா லக்னம் இல்லைன்னா துலா லக்னம். சரிங்கய்யா. 2 லக்னத்திற்கும் சுக்கிரன் தான் யோகர். அவர் குருவோடு சேர்ந்து இருக்குது. சின்ன சின்ன வேறு மாதிரியான குறைகளை செய்யும். மற்றபடி இது லக்ஸரியஸா நல்லாவே இருக்கும். பரிவர்த்தனை வேற ஆயிருக்கிறார் இல்லையா? சரிங்கய்யா. செவ்வாய் சனியோட தொடர்பு இல்லாதவர் அவரு. சரிங்கய்யா. அதனால சுக்கிர தசை தான் உங்களுக்கு யோக தசை. தூர இடங்கள்ல போய் நீங்க நினைச்ச மாதிரி இதை படிக்க வைக்கும். சரிங்க ஐயா. 2வது குழந்தை இருக்குங்களா? என்னங்கம்மா? ஏன்னா நாங்க 2வது குழந்தை இருக்கு. ஏன்னா நாங்க தான் வேணான்னு இருக்கோம். கண்டிப்பா இருக்குங்களா? 2 குழந்தையும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுமா. 2 குழந்தை கண்டிப்பா உண்டு. சுக்கிர தசையில உண்டுமா. சரியா? சரிங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா.